அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹயாஷ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வச்சு ஒரு புது ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது நார்மல் வாழைக்காய் ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ரவுண்டாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், லைட்டாக தண்ணி மேலே தெளித்து விட்டால் போதும். இப்போது வாழைக்காய் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கோர்ஸ் தேங்காய் பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை லாஸ்ட்டாக நல்லா வாழைக்காய் வெந்தோன்னே லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த வாழைக்காய் ஃப்ரை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம், ரைஸ், சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான குக்கிங் வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.